அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லாத காரணம் என்ன? 2 முறை அமைச்சர் பதவி வகித்தவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலகட்டத்தில் சட்டத்துறை அமைச்சராக இருந்த இப்படி சட்டம் படித்த தெரிந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லாத காரணம் என்ன? இன்று ஒன்றுமே தெரியாத எம்எல்ஏக்கள் கூட சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அவங்களுக்கு எதுவுமே பேச தெரியும், ஒண்ணுமே தெரியல. அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசணுங்கிறத கூட தெரியாது. அவங்க இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள கலந்துருக்காங்க. ஆனா சி.வி. சண்முகம் அவர்கள் 2 முறை அமைச்சர் பதவி வகித்தவர், அம்மா சட்ட நுணுக்கங்களை தெரிந்தவர். ஆனா சட்டமன்றத்துக்கு போகவில்லை. இங்க வேலுமணி என்னோட கூப்பிட்டு சந்திப்பு என்ன நடத்துறாரு? முன்னேற்ற கழகத்திலும் என்னை சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, வெற்றி கழகத்திலையும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்யறது? எங்கேயுமே போறது வழி இல்லை, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, அப்படி கெஞ்சி கூத்தாடியதாக ஒரு தகவல். ஆனா சி.வி. சண்முகம் தரப்பில் சந்திக்கப்பட்ட விஷயங்கள் வெளியில வரல. சில யூகங்களா இருக்கலாம். யூகங்கள் அடிப்படையில என்ன சந்திப்பு நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது சேர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சி.வி. சண்முகத்தை சேர்த்துக் கொள்வது வாய்ப்பே இல்லை, சில நிகழ்வுகள்லாம் பேசியிருக்கலாம். ஆனா இது போல இதை தவிர சி.வி. சண்முகம் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தயவில் தான் எடப்பாடியார் அவர்கள் இவ்வளவு இடத்தை பிடிச்ச 47 இடங்கள் வென்றது சொன்னாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு அன்புமணி தரப்பு கிடையாது, ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இருக்குது. அன்னைக்கு தோல்வி அடைகிறாரு. எடப்பாடியார் ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் 10.5 இட ஒதுக்கீடு கொடுத்திருந்தாரு. இந்த திட்டங்கள் இருந்து கூட சி.வி. சண்முகம் அந்த இடத்துல தோத்திருக்காரா? ஆனா அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தயவுல தான் எடப்பாடியார் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில 2021 தேர்தலில் 5 இடம் வென்றாங்க. 2021 சட்டமன்ற கூட்டணி தேர்தலில் 5 இடம் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய காலகட்டத்துக்கும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு பெரிய மாற்றங்கள் கிடையாது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே தெரியாத சி.வி. சண்முகம் தொகுதி மாறி நின்னார். இன்னைக்கு போன 2021 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வென்ற தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காரு. தன் மாவட்டத்துக்குள் நிர்வாகிகளுக்குள் நெருக்கம் இல்லாமல் நீங்க என்ன இன்னைக்கு பேட்டி கொடுத்தீங்கன்னா கூட என்ன பேசுறீங்கன்னு தெரியுது இல்லை யாருக்கும். பேசுறீங்க என்ன பேச தெரியுது, தமிழே உங்களுக்கு உச்சரிப்பு சரியா வரல. இப்படி இருக்கிற சூழல்ல நீங்க விழுப்புரம் மாவட்டத்துல நீங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அங்க கள நிர்வாகிகளுக்கோ உங்களுடைய கொள்கை அடிப்படையில இந்த வாக்கும் இல்லை. நல்லா இன்னொரு டைம் சொல்றேன், 10.5 ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்த எடப்பாடியார் அன்று நீங்க தோத்துருக்கீங்க. இன்னைக்கு எடப்பாடியாருங்கிற ஆளுமைக்கு தான் ஜெயித்த ஓட்டு. இரட்டை இலைன்னா எடப்பாடியார், அப்படி அந்த எண்ணத்துலதான் மக்கள் நீங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த எடப்பாடியார் இரட்டையினுடைய தலைமையை ஏற்று எடப்பாடியார் ஏற்று தானே ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க எடப்பாடியார் தேர்தல் தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா
ஏடிஎம்கே இன்னும் பலமா இருக்கும். நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை யாரும் குறை சொல்லல. அவங்க ஒரு கூட்டணிங்கிறது ஒரு தேர்தலின் போது ஒரு கூட்டணி அமைப்பது ஒரு பிடிப்பு, இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தோம்னா அந்த ஒரு பிடிப்புக்காக தான் அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த 1% 6% வாக்குகள் இந்த இதற்காக தான் கூட்டணிகள் வைக்கிறாங்க. சதவீத அடிப்படையில் தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் பாட்டாளி தனித்து நின்று கடினம் தெரியும், அவங்களுக்கும் தெரியாது. அல்லது இதுல மாறுபடலாம், தேர்தலின் போது மக்களோட மனப்பத்து மாறுபடலாம். ஆனா சி.வி. சண்முகம் என்ன சொல்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல அப்படின்னா தோல்வின்றாரு. வீட்டுல உட்காந்துட்டீங்க, சட்டமன்றத்துல இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு. நீங்க தில்லு திராணி நல்லவரா இருந்திருந்தால் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போயிடலாம். ஒரு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ஏன் சட்டமன்றத்துக்கு செல்லவில்லை சொல்லுங்க. பொதுமக்கள் கட்சிக்காரர்களை ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மாயா ஏற்கனவே தமிழகத்தில் பல இடங்களில் மாய வேலைகளால தான் சில தவறுகள் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் சும்மா அப்படி பேட்டி மூலியமாவும் அந்த நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுருவாங்க, எல்லாம் மக்கள் கேட்டுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தவறு. சி.வி. சண்முகம் அவர்களே, இது என்ன அப்படின்னா, நீங்க தன்னுடைய ராஜினாமா செய்துவிட்டு மாற்று கட்சிக்கு போற தயாரா இருந்தீங்க. மாற்று கட்சி உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பேச்சு சரியில்லாத பேச்சு, எந்த நேரத்தில் என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு நபரை கட்சிக்கு கொண்டு வைத்தால் கட்சிக்குள் பல குழப்பங்கள் ஏற்படும். குழப்பங்கள் ஏற்படுதோ இல்லையோ, நம்ம கட்சியினுடைய பேர் கிடைக்கும் இவரால அப்படின்னு தயக்கம் இருக்குது. சி.வி. சண்முகத்தை மாற்று கட்சியில சேர்த்துவதற்கு இன்னைக்கு தயக்கம் இருக்கிறது. அவ்வளவு கேவலமான சூழல்ல நீங்க இருக்கிறீங்க இன்னைக்கு. அப்படி இருந்துகிட்டு ஒரு சட்டம் படித்த வக்கீல், நீங்க அமைச்சர், இதெல்லாம் தெரிஞ்ச நீங்க ஒரு பிரச்சனை கையாளன்னு தெரியுமில, அதெல்லாம் தெரியல. என்ன வாய்க்கு வருதோ அதெல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேசுறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க உங்களுக்கு நியாயமா தெரியலாம். அந்த டிவி சேனல்லையும் முகநூல்லையும் பாக்குறவங்களும் உங்களை பார்த்தா வேண்டாம், அது சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சூழல் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால நீங்க உங்களோட நிறுத்திக்காங்க. எடப்பாடியார் விமர்சனம் வைக்கிற அளவுக்கு நீங்க தகுதியானவர்கள் கிடையாது. எடப்பாடியார் அப்படின்னா நீங்க எம்எல்ஏ கிடையாது. உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி உங்க தொகுதி ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு எடப்பாடியார் இரட்டை இலை தயவுல தான் நீங்க மீண்டும் சுட்டி காட்டுறேன், 2021 தோத்துருக்கீங்க. அன்னைக்கு 10.5 கொடுத்த வன்னீர் உங்களுக்கு ஓட்டு போடலையாப்ப? உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா சொல்லுங்க. வாக்கு வங்கிங்கிறது ஒரு தலைமையை ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கிறது. யாரு தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ஒரு ஆளுமை உள்ள தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் வாக்களிக்கிறாங்க. அந்த அடிப்படையில எடப்பாடியினுடைய ஆளுமையை நம்பி இரட்டை இலைங்கிற சின்னத்தை நம்பி வாக்களிச்ச ஓட்டு தான் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி தேடி தந்திருக்குது. கூட்டணி பாட்டாளி மக்கள் கூட்டணிங்கிறது 1% ஓட்டு. ஆளுமைங்கிற அந்த மக்கள் கிட்ட இந்த திட்டங்கள் இப்படிப்பட்ட நாட்டினுடைய நடப்பு, இதனுடைய சூழலுக்கு தெரிஞ்சு ஓட்டு போடுறதா இதெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்க என்னன்னா எடப்பாடியார் குறை சொல்லணும், எடப்பாடியார் சரியில்லை. அப்ப எடப்பாடியார் சொல்ல என்ன சொல்றது? எதை வேணாலும் சொல்லு, வாய்க்கு உனக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன சண்முகத்துக்கு வாயில வருதா அதெல்லாம் சொல்றாரு. இது எந்த இடத்துலயும் ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்ப உடனே சொல்லிட்டாரு, மீடியாக்கெல்லாம் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் மகன் மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னு. அத ஒரு 2 நாள் எடுத்துட்டீங்க, எடுத்துட்டாரு. அரசியல் கொண்டாடுறாரு, இதை செய்யறாங்க. எடப்பாடியார் கொடுத்திருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினர் பதவியில் மட்டும் என்னுடைய மகன் இருக்கிறார். அவர் எந்த பதவிக்கு வரமாட்டார், வரமாட்டார் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப எது பேசுவீங்க? அவர் சொன்னதுக்கு அப்புறம் உங்களால வேற ஏதாவது மாட்டு கருத்து உங்களால சொல்ல முடிஞ்சா? கேள்வி கேட்டாங்க, பிரஸ் மீட்டிங்லாம் கேள்வி கேட்டாங்க, உங்களால சொல்ல முடியல. இது போல
மக்களுக்கு உங்கள் தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கு சட்டமன்றத்தில் சென்று மக்கள் பிரச்சனையை கூட உங்களால் பேச முடியாத வீட்டில் சுவற்றில் இப்படி உட்கார்ந்து கொண்டு சிந்திச்சு கொண்டிருக்கிற சண்முகம் அவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இருக்கும் இந்த கட்சியை குழப்பம் ஏற்படுத்தி யாருடைய தூண்டுதலின் பேரிலோ தெரியவில்லை, இதை குழப்பத்தை ஏற்படுத்தி பிளவுபட்டது அதிமுக அல்ல, எடப்பாடியார் தலைமை அல்ல, பிளவுபட்டது நீதான். பிளவுபட்டு நின்றுட்டு இருக்கீங்க, தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சட்டமன்றம் கூட செல்ல முடியவில்லை சூழல்ல என்ன புலம்பிட்டு இருப்பீங்க? சிந்திச்சு பாருங்க. நீங்க செஞ்ச உங்களுடைய உங்களையே சாரும். சரியா? அதனால சந்திப்போம். வணக்கம்.